ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எல்சி இந்தியா லிமிடெட் இந்த என்எல்சிலேருந்து எப்பயுமே நமக்கு வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபார் த ஃபஸ்ட் டைம் தே ஹவ் பின் ரிலீஸ்ட் அ நோட்டிஃபிகேஷன் ஃபார் அ ட்ரைனி ஃபார் அ ஃபார்மசிஸ்ட் ஆன் ரெகுலர் பேசிஸ். ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம என்எல்சிலேருந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரே ஒரு வேக்கன்சி தான். அதுவும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 to 85 அந்த ரேஞ்சில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து அந்த ரேஞ்சை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,16,000 அந்த ரேஞ்சு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா என்எல்சிலேருந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு இதுமாரி பர்மனெண்ட் ஜாப் அந்தமாரி வருமா அப்படின்ட்டு டவுட்டு தான். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் எனி டவுட்ஸ் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்படி தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது எப்போ ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட் ட்ரைனி அந்த லெவலுக்கு தான் எடுக்கிறாங்க. இது வந்து W4 கிரேட்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்த கிரேடை வச்சு தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மீன்ஸ் நாட் ஓன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்டட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்து இந்த W கோட் தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இந்த என்எல்சி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் NFL நேஷ்னல் ஃபெர்டிலைசர் லிமிடெட் அதுலேயும் வந்து W3 அந்த கோட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த W கிரேட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கான சேலரி என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 வந்து ஸ்டார்டிங் நமக்கு பேஸ் வேல்யூவாக இருக்கும். அண்ட் தென் நம்ம ஒரு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும் வந்து அட் லாஸ்ட் நமக்கு பேசிக் பேயே வந்து 85,000 வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 21,000 85,000 வரைக்கும் சேலரி இருக்கும், அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட ப்ராஜெக்ட் நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்சிங்சார் ப்ராஜெக்ட் ராஜஸ்தான். நமக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஒரே ஒரு போஸ்ட்டு தான் அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் டிப்ளமோ ஃபார்மசிஸ்ட். இதுக்கு வந்து பிஃபார்ம் எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி SLC வித் டிப்ளமோ இன் ஃபார்மசி மட்டும்தான் எலிஜிபிள். மற்ற டிகிரி முடித்தவங்களாம் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிசபிள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்டு அக்கௌண்டிங். இந்த 2 நாலேஜும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றது தான் டிசரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் அப்ளையிங் ஷுட் ப்ரொஃபிஷியன்சி இன் ஹிந்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன் சப்போர்ட் ஆஃப் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி கேண்டிடேட் ஷுட் ரெக்கர்ட் டு ப்ரொடியூஸ் SLC or 10th certificate, matriculation certificate as a proof, medium in Hindi and as one of the subject. அதாவது இது ஒரு ட்ராபேக். ஹிந்தி ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் வந்து 10th ஆர் ஹையர் ஸ்டடீஸில் வந்து நீங்கள் 10th மட்டும்தான் 10th படிச்சிருந்தாலே ஒரு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாலே போதும், ஹிந்தி ஒரு சப்ஜெக்டாக. ஸோ ஹிந்தி நீங்கள் யாராச்சும் படிச்சிங்கன்னா இது வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ தமிழ் படிச்சிருந்தவங்க வந்து நாட் எலிஜிபிள். And then candidate who have passed the qualification are only to eligible. நீங்கள் வந்து ஹிந்தி 10th படிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஸோ இந்தமாதிரி கேண்டிடேட்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கெலாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து நிறைய இது கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரி தான் 30 வயசு தான் வந்து இதுக்கான ஏஜ் லிமிட்டு. அண்ட் தென் இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 5.62 lakhs. இதுதான் வந்து அப்ராக்சிமேட்டாக பேர் இயருக்கு வந்து உங்களுக்கு CTC. நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஹவு டு அப்ளை இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஆன்லைன் மோட் அப்ளை ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் இன் எல்எல்சி வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிட்டாதீங்க. ஏன்னா என்எல்சியை வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களான்றது டவுட் தான். இதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரி OBCனா வந்து 486. அண்ட் தென் SC STக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 236 தான் வந்து ஃபீஸு. ஸோ இது வந்து எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க டாக்குமெண்ட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணது பிறகு.
நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கும். அதில் 70 கொஷின்ஸ் வந்து ஃபார்மசி சப்ஜெக்டாகவும், நெக்ஸ்ட்டு 30 கொஷின்ஸ் வந்து ஆப்டிடியூட் கொஷினாகவும் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து January 10 தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இதில் எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.